ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை வந்து பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோவோட டாபிக் ஹோம் லோன் ப்ராசஸ். ஹோம் லோன்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அபார்ட்மெண்ட் பையிங்காக ஹோம் லோன் வாங்கலாம், லேண்ட் பையிங்காக ஒரு ஹோம் லோன் வாங்கலாம், ப்ராப்பர்ட்டி லோன்னு சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு ஹோம் லோன் வாங்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல லேண்ட் பையிங் ஹோம் லோன் ப்ராசஸ் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஹோம் லோன் ப்ராசஸ் பத்தி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ பண்றதுக்கு இவரை ரொம்ப நான் புஷ் பண்ணேன். He is not ready to share it with anyone. நம்மள நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இவரை சொல்லியிருக்கேன். லேண்ட் பையிங், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் லோன் ப்ராசஸ் பத்தி தான் நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். டிஸ்க்ளைமரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடன் வாங்கி வெல்த் பில்ட் பண்ணுங்க எதுலயுமே சொல்ல விரும்பல. நாங்க சின்ன வயசுல இருந்தே நிறைய வாடகை வீட்டுல இருந்தோம். ஒரு 10 வாடகை வீட்டுல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. வீடுன்றது எங்களோட கனவு. இந்த அபார்ட்மெண்ட் நான் வாங்கினது 2020ல. நீங்க நினைக்கலாம் ஆல்ரெடி ஒரு ஹோம் லோன் இருக்கு, எதுக்கு இன்னொரு ஹோம் லோன் நீங்க வாங்குனீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஆசை ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுவும் ஒரு பிரைம் லொகேஷன்ல வாங்கி தனியா அவர் பேர்ல ஒரு வீடு கட்டணும்ன்றது. இவரோட ஆசையை நிறைவேற்றுறது தானே என்னோட கடமை. I wanted to do something for him. I supported him. இது எப்படி நடந்ததுன்னா, என்னோட சேனல்லயே வருமானம் வந்த கதைன்னு சொல்லிட்டு நான் எப்படி ஹோம் பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ 2021ல நான் ஹோம் பேக்கிங் பிசினஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே I went extra mile and started doing baking business. அந்த பிசினஸ் பண்ணி என்னோட கரண்டா இருக்கிற இந்த ஹோம் லோனே நான் க்ளோஸ் பண்ணிருக்கலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி I wanted to fulfill my husband's dream. 2021 to 2024 அந்த 3 years நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் செலவெல்லாம் நான் கட் பண்ணிட்டு I supported him. இவரால ஒரு வீடு வாங்கி கட்ட முடிஞ்சது. இதை பத்தின டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். எந்த வகையிலுமே நீங்க கடன் வாங்கி ஹெல்த் பில்ட் பண்ணுங்க நான் சொல்ல விரும்பல. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க கடன் வாங்கி வெல்த் பில்ட் பண்றீங்கன்னு சிம்பிளா சொல்லாதீங்க. வீடுன்றது எங்களுக்கு ஒரு எமோஷன். அது எங்களோட சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு. நிறைய பேர் நிறைய கனவுக்காக ஓடுவாங்க. டிராவலா இருக்கட்டும், படிப்பாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இது எங்களோட கப் ஆஃப் டீ. அதனால வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏதாவது எங்களை ஹர்ட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஹோம் லோன் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. நாங்க இருக்கிற வீடு எங்களுக்காக ஒரு வீடு இருக்கணும். நிறைய வீட்டுல இருந்து எங்களை அனுப்பிட்டு தான் நாங்க இந்த வீட்டுக்கு கடைசியா வந்தோம். இந்த வீடுன்றது எங்களோட எமோஷன், எங்களோட சந்தோஷமே எங்க வீடு தான். பினான்சியலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் எங்களோட ஹாப்பி பிளேஸ். எங்க வெளில போனாலும் எங்க வீட்டுக்கு வந்தாதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்ஃபிளேஷன் அது மாதிரி நான் எதுவுமே சொல்ல, நீங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா அம்மாவோட கனவுக்காக நான் வீடு கட்டினேன். என் ஹஸ்பண்டோட ஆசையும் அவருக்குன்னு ஒரு பேர்ல வீடு இருக்கணும். வாண்டட் டு மேக் மணி அவுட் ஆஃப் இட். என் ஹஸ்பண்டோட கனவையும் நான் நிறைவேற்றணும் இல்லையா? நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணேன். அவரும் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தாரு. சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த அபார்ட்மெண்ட் வாங்கிட்டோம். என்னோட சேலரியில ஹோம் லோன் இந்த வீட்டுக்காக போட்டோம். உங்களால முடிஞ்ச காசை ரெடி பண்ணி இண்டிவிஜுவலான ஒரு லேண்ட், அதுல தனி வீடு, இதையும் நம்ம செய்யலாம். சோ தட் we will not be missed out. ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்காகவே நாங்க யோசிச்சு ஓகே ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல கட்டலாம் அப்படின்னு சொல்லி 2022ல நாங்க டிசைட் பண்ணி சர்ச் ஸ்டார்ட் பண்ணோம். லேண்ட சர்ச் பண்ணி எல்லா இடத்துக்கும் போனோம். ரைட் ஃப்ரம் தாம்பரம், இந்த பக்கம் படப்பை, முடிச்சூர், கொணலூர், எல்லா இடத்துக்கும் போய் நாங்க டிராவல் பண்ணி நல்ல டீல்ல கிடைக்குதா, நல்ல அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குதான்னு பார்த்து தேடி அலைஞ்சோம். அப்படி அலைஞ்சு பார்க்கும்போது நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை கண்டுபிடிச்சேன். அதை கொண்டு வந்து பிரியதர்ஷிகிட்ட காமிச்சேன். பார்த்துட்டு அவ தான் டிசைட் பண்ணா ஓகே இது கண்டிப்பா வேல்யூ ஏறும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்து சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். நிறைய ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் 2-3 ப்ராப்பர்ட்டி ஃபைனலைஸ் பண்ணோம். பிரியதர்ஷினி நேர்ல வந்து பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃபியூச்சர்ல நல்ல growth இருக்கும் சொல்லி என்ன புஷ் பண்ணி அட்வான்ஸ் பண்ண வச்சா. அந்த ப்ராப்பர்ட்டி அன்னைக்கு டிசைட் பண்ணது நல்ல டெசிஷன் தான் சொல்றேன். ஏன்னா நல்ல வேல்யூ ஏறி இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதை பத்தின வீடியோஸ் ஃபியூச்சர்ல நான் போடுறேன். இப்போதைக்கு ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வாங்கி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அதுக்கான லோன் ப்ராசஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பினான்சியல் நாங்க எப்படி மேனேஜ் பண்ணுவோம்னா, என்னோட சேலரி ஃபுல்லா இந்த வீட்டோட இஎம்ஐ, வீட்டோட எக்ஸ்பென்சஸ்க்குலாம் நான் பாத்துப்பேன். இவரோட சேலரி ஃபுல்லா நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் இவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். எனக்கு லவ் தான் காரணம். உங்களால முடியும், பாசிபிள், லாங் டேர்முக்கு உங்களுக்கு விஷன் இருக்குன்னா நீங்க பாசிபிளா நம்பி இறங்கலாம். எஸ்டேட் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் உங்களோட கனவு அப்படின்னு லோன் எடுத்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். காசு இல்லைன்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு காசு சேர்த்துட்டு வாங்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஏறிடுது. அப்போதைக்கு கம்மியான அளவு மட்டும் ஹோம் லோன் எடுத்துக்கலாம், பார்ட் பேமெண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் நாங்க இந்த டெசிஷனுக்கே அரைவ் ஆனோம். ஒரு 5 ஸ்டெப் எடுத்து லோன் அப்ளை ப்ராப்பர்ட்டியை வாங்கிடலாம், அதுக்கு வேல்யூ ஏறும், நம்ம அதுக்குள்ள வீடும் கட்டிடலாம்
அப்படின்னு முடிவு பண்ணோம். டிஸ்க்ளைமர் அகைன் சொல்லிடுறேன். பியர் பிரஷர் கூட இருக்கவங்க எல்லாம் வீடு வாங்குறாங்களே, ஃபோர்ஸ்ல நீங்களும் லோன் வாங்காதீங்க. லோன் வாங்குறீங்கன்னா யூ நீட் டு அண்டர்கோ லாட் ஆஃப் மென்டல் பிரஷர். எனக்கு இவரை 10 வருஷமா தெரியும், அதனால எங்களுக்குள்ள சண்டை அந்த அளவுக்கு வராது. ஏபிள் டு மேனேஜ். பியர் பிரஷர்ல நீங்க லோன் வாங்கிட்டு பிரஷர்ல போவாதீங்க. வாடகை வீட்லயே இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னா யூ ஜஸ்ட் கண்டினியூ வித் தட். இன்னொன்னு சொல்லிட்டேன், எடுத்த உடனே வாங்க ஹோம் லோன் ப்ராசஸ்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் நியூஸ் ரீடர் கிடையாது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு பொறுமையா ஒன்னொன்னா தான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் 5 minutes இவங்க இதை பத்தி தான் பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் பேசினாங்கன்னு சொல்லாதீங்க. I want to be like myself. சோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். லோன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது கண்டிப்பா கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுங்க. இஎம்ஐல இன்ட்ரெஸ்ட் பெரிய அளவு போகுது. இன்னைக்கு கிடைக்கிற கேபிட்டல் மணில ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. லோன் எடுத்து தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க கையில இருந்து வேற வழியில ஏதாவது திரட்டின பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா, சேமிப்பு இருந்துச்சுன்னா, கோல்ட வச்சு காசு வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அப்படி உங்களால பணம் திரட்டவே முடியல, ஒஸ்ட் கேஸ் அப்படின் போது ஹோம் லோனுக்கு நீங்க போகலாம். சீக்கிரமா அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதுதான் ஐடியலான குட் டெசிஷனா இருக்கும். என்னோட சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவா, இவ்வளவு கடன் வாங்கி நீ உனக்கு ஒரு வீடு தேவையான்னு என்ன திட்டுவா. சேம் டைம் அவ அடிக்கடி என்கிட்ட புலம்பிருக்கா, இருக்கிற வாடகை வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு. 26 வருஷம் வரைக்கும் நாங்க வாடகை வீட்டுல இருந்திருக்கோம். எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியும். அதனாலதான் புஷ் பண்ணி எப்படியாவது நம்ம வீடு வாங்கணும்னு நான் வாங்கினேன். சேம் டைம் நான் வீடு வாங்காம இருந்திருந்தேன்னா நான் என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு எமோஷனல் ஃபுல், நிறைய காசு ஏமாந்துருக்கேன், நிறைய துரோகிங்களை பார்த்திருக்கேன். என்கிட்ட அப்ப 10,000 ரூபாய் தான் நான் சம்பளம் வாங்கியிருப்பேன். அப்போ என்கிட்ட ஒரு 6,000 7,000ன்னு 70% ஆஃப் த அமௌண்ட் என்கிட்ட லோன் எப்படியாவது அழுது வாங்கிடுவாங்க. என்கிட்ட கடன் கூட வாங்குவாங்க, திரும்ப இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. 2011ல இருந்து 2016 வரைக்கும் என்கிட்ட கடன் வாங்கின யாருமே நேர்மையா என்கிட்ட கொடுத்ததே கிடையாது. ஏன்னா நான் ஒரு எமோஷனல் ஃபுல். எப்படியாவது என்கிட்ட ஒரு காசு இருக்குன்னா அந்த காசை அவங்க வாங்கிடுவாங்க. நானே பார்த்திருக்கேன். நாங்க ஒன்னா ஒர்க் பண்ண டைம்ல கேஃபிடீரியால ஒர்க் பண்றவங்க பண்றவங்க இவங்க எல்லாம் பிரியதர்ஷினி கிட்ட ஹெல்ப் கேட்டு கடன் வாங்கிட்டு போறது நானே பார்த்திருக்கேன் நிறைய டைம். அவங்க அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல கூட வாங்கி இருக்காங்க. அவங்க யாருமே என்கிட்ட கொடுத்தது இல்ல. சோ என்கிட்ட ஒரு காசு இருக்குன்னா அந்த காசு எப்படியாவது யாராவது வாங்கிடுறாங்க. அதுக்கு நான் ஒரு ஹோம் லோன் கட்டிட்டு அது நிம்மதியா நான் படுத்து தூங்கறதுக்கு எனக்கு ஒரு வீடு இருக்குன்னு அந்த சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இருக்கும். So we want to say ஹோம் லோன் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. வேற வழி இல்லைன்னா மட்டும் ஹோம் லோன் போங்க. அப்படியே எடுத்தாலும் பார்ட் பேமெண்ட் பண்ணி அதுல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. I am a self made person. எல்லாமே from the scratch தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? சோ நான் ஒரு ப்ராசஸா சொல்றேன் என்னென்ன இன்வால்வ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. 2021ல நான் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல போனேன். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி என்னோட டெட்ஸ் எல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 2022ல செகண்ட் ஜாப் பேக்கிங் பிசினஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் இவரோட ஆசைக்காக நான் அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணேன். இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்றேன். எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ எம் என்ஜாயிங் மை ஒர்க். 2022ல இவர் ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்ப கோமங்கலம் கிஷ்கிந்தா தாண்டி இருக்கிற அந்த காட்டுக்கிட்ட எல்லாம் இவர் லேண்ட் கூட்டிட்டு போய் காமிச்சாரு. நாங்க பார்க்கும்போது எனக்கு அதுல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரியே என்னோட இன்ஸ்டிங் பண்ணல. நான் பார்த்துட்டு ஓகே வேணும்னு சொல்லிட்டேன். அங்கேயும் நிறைய புரோக்கர்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு லேண்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம், ஆனா சிஎம்டி அப்ரூவல் இருக்காது அப்படின்னாங்க. ஐயோ, எனக்கு அதுக்கு டைம்லாம் இல்ல ஃபாலோ பண்றதுக்கு. ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு லேண்ட் கூட்டிட்டு போய் காமிச்சாரு. அப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் வரல, அங்க எந்த பிரிட்ஜும் வரல. நான் சொன்னேன், நீங்க இங்கேயே வாங்குங்க, ஏன்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் கண்டிப்பா கிளாம்பாக்கம் இங்க வந்துரும். ஏன்னா அப்போ கோயம்பேடுல பிரச்சனை போயிட்டு இருந்தது. கோயம்பேடுல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, மக்கள் டிராவல் பண்றதுக்குலாம் கஷ்டமா இருக்குன்னு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்ட போறாங்க. அப்ப நீங்க இங்க நியர்பை வாங்கினீங்கன்னா நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கு கட்டி விட்டாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கே நீங்க டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி அன்னைக்கே பண்ணிட்டாரு. அந்த லேண்டோட வேல்யூ அன்னைக்கு பாத்தீங்கன்னா 3,500 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் இருந்தது. டிஸ்கவுண்ட் எனக்கு தரல, வேல்யூ அதிகமாகும் சார், இதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னு சொல்லி எனக்கு ஆசை காமிச்சாரு. நானும் கோடீஸ்வரனா அப்படி சொல்லிட்டு எனக்கு என்னன்னா ஏமாறாம இருக்கணும். அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டா கூட வாங்கிக்கோ, நீ ப்ராசஸ்க்கு வாங்கிக்கோ, எதுக்கு வேணா பண்ணிக்கோ. பட் என்ன நீ ஏமாத்தாம வாங்கின காசுக்கு நீ அந்த வேலையை முடிச்சு கொடுத்தனா எனக்கு அது போதும். டெவலப்பரையே ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுல நிறைய லேண்ட் காமிச்சாங்க. இவருக்கு அதுல ஒரு லேண்ட் பிடிச்சிருந்தது. நல்ல லாஸ்ட்ல ஒரு பிளாட் மாதிரி இருந்தது. 1100 ஸ்கொயர் ஃபீட்க்கு இவர் ஒரு லேண்ட் பார்த்தாரு. நான் சொன்னேன் வேண்டாம், நீங்க 900 ஸ்கொயர் ஃபீட்லயே ஒரு லேண்ட் இருந்தது, கார்னர் லேண்ட், நீங்க இதே வாங்குங்கன்னு சொன்னேன். வாங்கிட்டாரு. அதுவும் நல்ல டெசிஷன் தான்.
பெரிய லேண்டா வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன். இல்ல அவ்வளவு காசு நம்மளால புரட்ட முடியாது. கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்தா. இப்ப நான் சூஸ் பண்ணிருக்க லேண்ட் பாத்தீங்கன்னா 2 சைடு ரோடு இருக்கு. இட் ஹஸ் மோர் வென்டிலேஷன் அண்ட் சன்லைட். நல்ல டெசிஷன். டிசைட் பண்ணிட்டு டோக்கன் அட்வான்ஸ் நாங்க பண்ணிட்டோம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 சொன்னாங்க. டோட்டலா வந்து 34 lakhs கிட்ட வந்துருச்சு. 30% ஆஃப் டாக்ஸ் அதுதான் பேங்க் தரும். பேலன்ஸ் இருக்க 20% நம்ம தான் ரெடி பண்ணி தரணும். அதுக்கு பிரியதர்ஷினி தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா. ஜுவல் பிளட்ஜ் பண்ணி இவருக்கு நான் கொடுத்திருந்தேன். ஒரே லோனா போகாம 2 லோன் வாங்கினாரு. ஷார்ட் டர்ம் பர்சனல் லோன் 3 இயர் லோனுங்கிறதுனால ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டி லோன் மட்டும் இன்னும் போயிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி லோன் அப்ளை பண்ணிட்டு பிளஸ் பிஎல் அப்ளை பண்ணிட்டு நான் ஜுவல் பிளட்ஜ் பண்ணி கொடுத்தேன். அதை வச்சு இவர் அந்த லேண்ட வாங்க. அடிஷனலா ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டும் ஆச்சு. ரொம்ப காஸ்ட்லியா தான் வித்தாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு விற்கணுமோ அந்த ரேட்டு தான் இப்பவும் விற்கிறாங்க. ஐ வில் நாட் ஷேர் த ப்ரோமோட்டர் நேம். லேண்ட் வாங்குறதுக்கான ஹோம் லோன் ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அது வந்து ப்ராப்பர்ட்டி லோன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்ல பேங்க கண்டுபிடிக்கணும். இந்த பேங்க் கண்டுபிடிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குங்க. இந்த வீட்டுக்காக நான் லோன் எடுத்தது HDFC பேங்க். நெக்ஸ்ட் யூகோ பேங்க்லயும் என்ன அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்கிட்ட மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸிகியூட்டிவ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது. வந்து 25 இயர்ஸ் தான் நாங்க கொடுப்போம் லோனு. பர்சன்டேஜ் வந்து 9% கொடுப்போம்னு சொன்னாங்க. HDFCல வந்து எனக்கு 8% தரேன்னு சொன்னாங்க. சேம் டைம் 21 இயர்ஸ் தரேன்னு சொன்னாங்க. சரின்னு ஓகே நான் HDFCல ஓகே பண்ணிட்டேன். ஓகே பண்ண 2 நாள் கழிச்சுதான் அந்த யூகோவோட எக்ஸிகியூட்டிவ் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இல்ல நான் உங்களுக்கு தப்பா சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் 18 இயர்ஸே நான் பண்ணி கொடுத்துருவேன், உங்களுக்கு 8% நான் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு இங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஏன் சொல்றேன்னா லோன் எக்ஸிகியூட்டிவ் சம்டைம்ஸ் மிஸ்டேக்கா கூட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேபி ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். ஒரு 10-15 லோன் ஹேண்டில் பண்றதுனால சரியான இன்ஃபர்மேஷன் அவங்க சம்டைம்ஸ் பாஸ் கூட பண்ண மாட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, டிலே பண்ணுங்க, நல்லா டீப் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு லோன் சென்டரை நீங்க சூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் தராங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்ன டென்யூர்க்குள்ள அவங்க பண்ணி தருவாங்க, இதெல்லாம் நீங்க விசாரிக்கணும். அதுவும் அந்த லோன் சென்டர் எக்ஸிகியூட்டிவ் சம்டைம்ஸ் அவங்களோட அந்த ஒரு கமிஷனுக்காக நம்மள லாங் டென்யூர்க்காகவும் லோன் எடுக்க வச்சிருவாங்க. ஒருத்தவங்க லாங் டென்யூர் தான் இருக்கு, உங்களுக்கு இதுதான் அவைலபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா 4-5 பேங்க் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அனலைஸ் பண்ணி தான் நீங்க ஒரு பேங்க் சூஸ் பண்ணணும். எடுத்தது வந்து SBI பேங்க். சில செக்லிஸ்ட் கொடுத்து இந்த செக்லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்ப சொல்லுவாங்க. செக்லிஸ்ட்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 months பே ஸ்லிப், பேன் கார்டு கேட்பாங்க, ஆதார் கார்டு கேட்பாங்க, வேற ஏதாவது லோன் இருந்ததுன்னா அதை நீங்க எப்படி க்ளோஸ் பண்ண போறீங்க அந்த ப்ராசஸ் கேட்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு அந்த லோன் உங்களுக்கு இருக்கு, லாஸ்ட் 3 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்க கொடுக்கணும். இல்ல நீங்க எந்த ஃபேக்கும் பண்ணக்கூடாது. ஃபேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லோன் கிடைக்காது. லாஸ்ட் 2 இயர்ஸோட ஃபார்ம் 16 கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்சிமம் இவ்வளவு லோன் தான் தர முடியும்னு சொல்லுவாங்க. இத வச்சுதான் லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லேண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. லேண்ட் டாக்குமெண்டோட செக்லிஸ்ட்ல 20 ல இருந்து 25 வருஷத்தோட EC எடுத்து பாப்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி மேல வேற ஏதாவது லோன் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க பேங்க். இப்போ விக்கிறவங்க 100% ஜென்யூன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு விற்கலாம். அந்த லேண்ட் மேல ஆல்ரெடி பல லோன் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இது ஒரு பெரிய டாபிக். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் பண்ணி தான் சொல்றோம். ஃப்ராடுங்களும் இருப்பாங்க. பேங்க் பார்த்துட்டு அவங்க சைடு 100% ஷோர்னா தான் உங்களுக்கு தருவாங்க. நம்மளோட கிரைய பத்திரம் சேல் டீட் வாங்கிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. லோன் டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி MODP, அந்த MODPயோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா மெமரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட். லேண்டை என் பேர்ல வாங்கியிருக்கேன், இப்ப நான் பேங்க் பேர்ல கொடுக்குறேன். நான் என்னைக்கு அந்த லோனை க்ளோஸ் பண்ணணும் அந்த லேண்டு பேங்க்ல இருந்து நான் வாங்கிக்கலாம். இதுக்குதான் MODP ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. லோன் சாங்ஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். ஸோ சேல் டீட் ஒரிஜினல் யார்கிட்ட இருக்கும்? பேங்க் கிட்ட இருக்கும். ஸோ லோன் சாங்ஷன் லெட்டர் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கும். ஒன்ஸ் இந்த லோன் நீங்க முடிச்சீங்கன்னா தான் நோ டியூ சர்டிபிகேட் கொடுத்துட்டு நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பேங்க் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. செக் தருவாங்க. டைரக்டா உங்க பேர்ல தரலாம், அப்படி இல்லைன்னா அந்த ப்ரமோட்டர் பேர்ல தரலாம். இது வரைக்கும் உங்க பேர்லயே வாங்கிக்கோங்க, ப்ரமோட்டர் பேர்ல வாங்காதீங்க. நீங்க வாங்கி கொடுங்க ப்ரமோட்டருக்கு. கடைசியா வாங்கிட்டு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நீங்களும் அந்த ப்ரமோட்டரும் அந்த லேண்டோட ஒரிஜினல் ஓனர்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த ப்ரமோட்டர் வந்து நடுவுல இருக்கிற மிடில் மேன் மாதிரி இருப்பாங்க. 2 பேரையும் மீட் பண்ண வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு சைன் பண்ண வைப்பாங்க. இதுலயும் சில இன்சிடென்ட் எங்களுக்கு நடக்கல, மத்தவங்க நடந்திருக்கு. இந்த ப்ரமோட்டர் ஒழுங்கா பே பண்ணாததுனால செல் பண்றவங்க டிலே பண்ணி லேட்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு வரவே மாட்டாங்க. நம்ம அவ்வளவு காசு கட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவங்க கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. கேட்டா அவங்களுக்குள்ளேயே
இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஹோப்ஃபுல்லி நடக்கக்கூடாது, பட் இது மேபி நடக்கலாம். அது நீங்க கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டா அல்லது நம்பகமான ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது. உங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு லோன் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். நீங்க அந்த லோனுக்கு மந்த்லி இஎம்ஐ கட்டுவீங்க, காசு சேர்த்து வச்சு ப்ரீ க்ளோஸும் பண்ணிக்கலாம். இதுதான் லேண்ட் வாங்குறதுக்கான ப்ராசஸ். 2022ல லேண்ட் வாங்கிட்டாரு. 2 இயர்ஸ் கழிச்சு இவர் அந்த லேண்டை கட்டணும்னு நினைச்சாரு. அந்த லோன் இனிஷியேட் பண்றதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. அந்த இஎம்ஐ ஸ்டேட்மெண்ட் என்னால டாக்ஸ்க்காக கூட யூஸ் பண்ண முடியல. அந்த ப்ராப்பர்ட்டி லோனை ஹோம் லோனா மாத்திடலாம் டிசைட் பண்ணேன். அதே பேங்க்லயே போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் சொல்லுங்க, நான் கொண்டு வந்து தரேன், எனக்கு ஹோம் லோன் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. நீங்க அந்த டாப் அப் வேற பேங்க்ல போனீங்கன்னா நல்லா பேசுவாங்க, சூப்பரா பேசுவாங்க. உங்களுக்காக நாங்க உடனே பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. நீங்க ஆல்ரெடி 8% லோன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்க டாப் அப் பண்ணும்போது உங்களுக்கு 12% பண்றேன், 11% பண்றேன், உங்களுக்கு அவ்வளவுதான் எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. எப்ப சொல்லுவாங்கன்னா கடைசி நேரத்துல சொல்லுவாங்க. எக்ஸிஸ்டிங் பேங்க்லயே நீங்க டாப் அப் பண்ணிக்கிறது ஐ ஃபீல் a better choice. இல்ல வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லோன் எடுக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட பேங்க், ஸ்டேட் கவர்மெண்டோட பேங்க், இந்த மாதிரி பேங்க்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாவே இருக்கும். இன்ட்ரெஸ்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதிகமான சார்ஜஸ் எதுவும் போடுறது இல்ல. அதெல்லாம் கிடையாது. சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. லோன் டிஸ்பர்ஸ் பண்ற அன்னைக்கு நான் போய் பார்த்தேன், அடிஷனல் சார்ஜஸ் அவ்வளவு போட்டு சொன்னாங்க. நீங்க பிரைவேட் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியா தானே இருக்கு. இவருக்கும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா எலிஜிபிள் கிடையாது. அது ஏன்னு ஃபியூச்சர்ல நான் சொல்றேன். அதெல்லாம் விடுங்க. இப்போ இவர் வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சோ இதுல இருந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீங்க வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு நல்ல ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பில்டரை கண்டுபிடிக்கும். அந்த பில்டரை தான் நீங்க ஃபைனலைஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த பில்டர் கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணணும். எனக்கு இதுதான் தேவை, இதுதான் அமௌண்ட், 2 பேரும் ஓரலா பேசுவீங்க இல்லையா, லீகலா ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க ரெடி பண்ணணும். ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு ரெடி பண்ணாதான் எங்க போனாலும் அது செலிபிரிட்டி ஆகும். நாங்க பில்டரை கண்டுபிடிச்சு நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போட்டா மட்டும் போதாது. ஹோம் லோன் வழியா போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ் பண்ணணும். அது எந்த நேரத்துல நாங்க பண்ணுவோமோ தெரியல, 5 மாசம் எங்களுக்கு அப்ரூவலே வரல. அந்த டைம் சைட் டவுனோ என்னென்னமோ இஷ்யூ, சண்டேயே வந்துருச்சு பில்டர் கூட. சிஸ்டம் சேஞ்ச் ஏதோ பண்ணாங்க, போர்ட்டல் சில நேரம் ஒர்க் பண்ணல, அவங்க இன்டர்னல் ப்ராசஸ் ஏதோ சேஞ்ச் இருக்கு, அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ 5 மாசம் அப்ரூவல் கிடைக்காதனால டிலே ஆயிட்டே இருந்துச்சு என்னோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இந்த ஒர்க் டிலேல நாங்க என்னோட இன்னொரு வீட்டையே நான் கட்டி முடிச்சிட்டேன். வீடு கட்டுறதுக்கு ஹோம் லோன் வழியா போறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், கவர்மெண்ட் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு. கடைசியா ஒரு வழியா எப்ப கிடைச்சது தெரியுங்களா, செப்டம்பர் மாசம் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் பாத்தீங்கன்னா பெர்மிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட்ல வரும். கன்ஸ்ட்ரக்ஷனோட செல்ஃப் சர்டிபிகேஷன் டாக்குமெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இன்ஜினியர் கொடுத்த பிளானையும் போட்டு நீங்க சைன் வாங்கிக்கலாம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கிட்ட இருந்து. அகைன் நான் ரீஹைட்ரேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் தேவை, பிளஸ் கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை, பிளஸ் அந்த பில்டர் கொடுத்த எஸ்டிமேஷன் தேவை. இந்த 3 டாக்குமெண்ட்டையும் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ நீங்க பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணணும். ஓகே, சேம் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ஓகே சொல்லிட்டாங்க, அப்ரூவல் வந்துருச்சு இல்லையா, அவங்க அங்க பேஸ்மெண்ட் கட்டி இருக்கணும். பேஸ்மெண்ட் கட்டினாதான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஹோம் லோன் கொடுப்பாங்க. வெறும் பூமியில இருந்து வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் கொடுக்க மாட்டாங்க. அந்த பேஸ்மெண்ட், மோட்டார், எலக்ட்ரிசிட்டி இது எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹோம் லோனே இனிஷியேட் பண்றதுக்கு அவங்க ஓகே பண்ணுவாங்க. நீங்க லோன் அப்ளை பண்றீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு செலவாகிற வேல்யூல 80% தான் பேங்க் தரும், பேலன்ஸ் 20% நீங்க தான் ரெடி பண்ணணும். சோ அகைன் இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும் டவுன் பேமெண்ட்னு ஒன்னு தரணும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, பேஸ்மெண்ட் முடிஞ்சிடும். பை த டைம் லோன் வரும்போது லோன் அபிஷியல்ஸ் வந்து நம்ம ஹவுஸை பார்த்துட்டு பேஸ்மெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் லோன் சாங்ஷனை ப்ராசஸ் பண்ணிடுவோம். வீடு கட்டணும் முடிவு பண்ணோடனே இவர் மறுபடியும் அதே பேங்கே போய் கான்டாக்ட் பண்ணி டாப் அப் பண்ணணும்னு சொன்னாரு இல்லையா. டாப் அப் பண்ணான்னு சொல்லும்போது அவங்க மறுபடியும் சேம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்மளோட 3 months பே ஸ்லிப், ஃபார்ம் 16 எல்லாமே வாங்கினாங்க. இவரு சொன்னாரு, உங்ககிட்ட ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, ஏன்னா 2022ல தானே வாங்கினாரு, அதுக்கு அவங்க இல்ல நீங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க. இன்ஃபர்மேஷன் இல்லன்றது லிட்டில் ஷாக்கிங். ஸோ எல்லாமே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போட்டு லோன் அப்ளை பண்ணாரு.
இப்ப என்ன நடக்கும்னா புதுசா லோன் அப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன் சொல்லுங்க? ஆல்ரெடி ஒரு லேண்ட் வாங்கறதுக்கு ஒரு லோன் வாங்கினார் இல்லையா, அந்த லோன்ல 10 லட்சம் தான் கட்டியிருக்காரு, இன்னும் 6 லட்சம் இருக்குன்னா 36 லட்சம் வாங்கணும் லோன். அப்பதான் நமக்கு தேவைப்படுற காசு கிடைக்கும். சோ அந்த 6 லட்சத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா பழைய லோனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது லோன் போட்டு இந்த 30 லட்சத்தை கொடுத்துருவாங்க. டேட்டா பேஸ்ல நம்மளோட லோன் எவ்வளவு இருக்கும்னா 36 லட்சத்துக்கான லோன் இருக்கும். புரியுதுங்களா கணக்கு? லோன் ப்ராசஸ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சைடு ஒரு லீகல் டீம் கிட்ட கொடுத்து நம்ம லேண்டை அனலைஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அங்க லேண்ட் இருக்கா, அவங்க வீடு கட்டுறாங்களா, எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த லீகல் டாக்குமெண்டோட பேரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட். சரிங்களா? அந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு 10,000ல இருந்து 25,000 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. சோ எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தான் எனக்கும் புரியல. ஆல்ரெடி அவங்க கிட்ட தான் அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினலா இருக்கு, அவங்க கிட்ட தான் லோன் வாங்கி நான் இந்த ப்ராப்பர்ட்டியே வாங்கினேன். இப்ப அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் போகும்போது திரும்பவும் அவங்க வந்து லீகல் ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன் 1008 ப்ராசஸ் பண்ணி ரொம்ப டிலே பண்ணாங்க. அதுக்கு காசு வேற சார்ஜ் பண்ணாங்க. அதுதான் இதுக்கு ஒரு காசு, ப்ராசஸிங்க்கு ஒரு காசு, லோன் ப்ராசஸிங்க்கு ஒரு காசு, டாப் அப்க்கு ஒரு காசு, நிறைய அடிஷனல் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான திங். ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா பே பண்ணும். சொல்லாதீங்க இவ்வளவு கொடுத்த ஒரு வீடு வாங்கணுமா, இவ்வளவு கொடுத்த ஒரு வீடு வாங்கணுமான்னு சொல்லாதீங்க. இது ப்ராசஸ். திஸ் இஸ் த ப்ராசஸ். இதுதான் இரிட்டேட்டிங் பார்ட் ஆஃப் அப்ளையிங் ஹோம் லோன். என்னன்னா லோன் அப்ளை பண்ணிட்டு காசு வந்துருங்கிற நம்பிக்கையிலேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல வந்து இவங்க அடிஷனலா இந்த சார்ஜ் அந்த சார்ஜ்னு போட்டு நம்ம அப்ளை பண்ண லோனை விட கம்மியான காசு தான் நம்ம கையில கொடுப்பாங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டிங் பார்ட். வேல்யூவேஷன் ரிப்போர்ட்ல என்னென்ன வேல்யூவேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்டோட கரண்ட் வேல்யூ எவ்வளோன்றத வேல்யூவேட் பண்ணி அது ஒரு பேப்பர்ல இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ல அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்றாங்கன்னு இருக்கும். சேல் டீட் வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டேன், சப்டிவிஷன் லே அவுட் அப்ரூவல் அதையும் நான் அப்ரூவ் பண்ணிட்டேன், டீடைல் எஸ்டிமேஷன், பட்டா, பில்டிங் பிளான் இது எல்லாமே பார்த்து நான் அப்ரூவ் பண்ணிருக்கேன்னு அந்த லீகல் டீம் உங்களுக்கு சைன் பண்ணும். என்னோட ரெஃபரன்ஸ்க்காக அந்த லீகல் டீம் கிட்ட நான் ஒரு காப்பி வாங்கி வச்சிருக்கேன். பட் இது ஆக்சுவலா பேங்க்குக்கு இந்த லீகல் டீம் கொடுத்துரும். அடுத்து உங்களுக்கு அந்த சைட் எங்க இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த ஃபேசிங்ல இருக்குன்னு இன்ச் பை இன்ச் அனலைஸ் பண்ண டாக்குமெண்ட் இது. சரியா? லாங்கிடியூட் லேட்டிடியூட் எல்லாமே இருக்கும். சைட்டோட கேரக்டர்ஸ் இத பத்தின ஒரு பேஜ்ல இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா உங்ககிட்ட இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கான்னு ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணிக்கோங்க. பில்டிங்கோட வேல்யூவேஷன் பார்ட் ஏ பார்ட் பி நிறைய பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ பாத்தீங்கன்னா இந்த லேண்டோட வேல்யூவேஷன். சரிங்களா? சோ இன்னைக்கு ரேட்டுக்கு இந்த லேண்ட் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு 3,500 ரூபாய் போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் இதுல யூசுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ரேட்டுக்கு 5,000-6,000 போகுது. சோ வேல்யூவேஷன் ஆஃப் த பில்டிங், அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரோட வேல்யூவேஷன் அத பத்தி ஒரு பேஜ்ல போட்டிருக்காங்க. பில்டிங் ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாத்துக்குமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க இப்போ வந்து பேஸ்மெண்ட் தான் போட்டிருக்கோம், அதனால வெறும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ஒரு லைனுமே போட்டிருக்காங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்காங்க, பேஸ்மெண்ட் முடிச்சிருக்காங்க, டோர்லாம் பண்ணிருக்காங்களா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணிருக்காங்களா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காமன் டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு அது அழகா ஃபில் பண்ணிட்டு தராங்க. அதுக்கப்புறம் டெஸ்கிரிப்ஷன், கிரவுண்ட் ஃப்ளோரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, இது எல்லாமே இதுவே எத்தனை பேஜ் தெரியுமா போகுது உங்களுக்கு? 25 பேஜ் கிட்ட போகுது. அங்க அம்யூனிட்டிஸ் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, எல்லாமே போட்டிருக்காங்க. ஐ திங்க் இதே தான் அபார்ட்மெண்ட்டுக்கும் இதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. கடைசியா சைன் பண்ணும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா the property is under construction, 15% of construction work is completed and the mentioned value is upon 100% completion. கொடுத்த வேல்யூ ஃபுல்லா வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சாதான் வேலிட் அப்படின்னு கொடுத்துட்டு சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. இல்ல ஆனா 71 லட்சம் போட்டிருக்காரு. எதுக்குங்க? வேல்யூ என்ன வேல்யூ? கட்டி முடிச்சா இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சா இவ்வளவு வேல்யூ சொல்லி போட்டிருக்காங்க. கம்மிதான். பட் அவங்களோட டிக்ளரேஷன்லாம் பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்திருக்காங்க. இந்த டீடைலா நான் வந்து என்னோட சுயநினைவோட தான் வேல்யூவேட் பண்ணிருக்கேன், நான் இந்த அனலைஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் அனலைஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவேஷன் பண்ணிட்டு எல்லா பேஜ்லயும் அவங்க சைன் பண்ணிருக்காங்க.
ஏன் எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஒரு பேஜ் நடுவுல இன்சர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லா பேஜ்லயும் அவங்க சைன் பண்ணிருக்காங்க. அதை போய் வேலிடேட் பண்ணது அவங்களோட டீடைல்ஸ், எங்க சைட்டோட போட்டோஸையும் போட்டு பேஸ்மெண்ட் போனதுக்கான அத்தாச்சியா அத போட்டோ எடுத்து அட்டாச் பண்ணி. அடுத்தது கூகுள் மேப்ஸ்ல எங்க லொகேஷன் எங்க இருக்கு. அடுத்தது கைட்லைன் வேல்யூ, இது கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கா ரெசிடென்ஷியல் ஸ்பேஸ்க்கான்னு ஒரு கைட்லைன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் மேப்ல எங்க லொகேஷன் எங்க இருக்கு. அடுத்தது ஆன்லைன் ரேட்டு, இந்த லேண்டுக்கு எவ்வளவு போகும், பக்கத்து லேண்ட்லாம் எவ்வளவு போகுது. பரவாயில்ல, நல்லா டீப்பா தான் அனலைஸ் பண்ணிருக்காரு. பின்ன வாங்குற காசுக்கு பண்ணி தானே ஆகணும். அடுத்தது பட்டாவையும் வெரிஃபை பண்ணி சைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசி பேஜ் தான் லீகல் வேல்யூவேஷன் டாக்குமெண்ட். இதை அவங்க சப்மிட் பண்ணதை பேஸ் பண்ணி தான் பேங்க்ல எங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. இந்த லீகல் வேல்யூவேஷன் டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு நாங்க லோன் ப்ராசஸ் பண்றோம், எங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, 36 லட்சம் கிட்ட நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 லட்சம் பழைய லோனை க்ளோஸ் பண்றதுக்கு பிளஸ் ப்ராசஸிங் சார்ஜஸ் இதுவே ஒரு 40,000 கிட்ட வந்து இருந்தது. இன்சூரன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா நீங்க 10,000ல இருந்து 15,000 20,000 பிளஸ் சொன்னாங்க. எனக்கு ஆல்ரெடி நிறைய இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய மணி போகுது. இதனால எனக்கு பெருசா எனக்கு பெனிஃபிஷியலா தெரியல, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அவங்க புஷ் பண்ணாங்க, இஎம்ஐ கூட கட்டிக்கோங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க போது இவருக்கு என்ன தாட்னா நிறைய ப்ராசஸிங் ஃபீஸ்க்கே போயிடுச்சு. ஒரு லோன்னா எடுத்த காசு கையில வரணும், இந்த ப்ராசஸிங் இன்சூரன்ஸ் இது எல்லாமே போச்சுன்னா கையில கம்மியா தானே வரும்னு சொல்லிட்டு இவர் வேணாம் அப்படின்ட்டாரு. அவங்க முகமே மாறிடுச்சு. வில்லங்க சான்றிதழையும் வாங்கி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு அங்க எங்கேயும் பிரச்சனை இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு லோன் கொடுப்பாங்க. நேர்ல போயிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணாரு, ஐ ப்ரொசீடிங் வித் லோன் சொல்லி. சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. MODTன்ற ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. MODTன்றது ஒரு லென்த்தியான ப்ராசஸ். நான் இதுலயே சொல்லிட்டேன்னா வீடியோ இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோ, நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன், சரியா? ஸோ MODT ப்ராசஸ் எப்படி பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், அது எவ்வளவு நாள் எடுக்கும்ன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். MODT முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லோன் அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணாங்க. இதுதான் ஹோம் லோனோட ப்ராசஸ். எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர்? நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்குறது பெனிஃபிஷியல் சொன்னேன். ஆனா அதுல சில டிராபேக்ஸும் இருக்கு. உங்களுக்கு அப்ரூவ் ஆன லோனே பார்ட் பை பார்ட்டா தருவாங்க. இதனால கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நீங்க பே பண்ணும்போது கொஞ்சம் நிறைய டிலேஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. சோ இத பத்தி நான் தனியாவே உங்களுக்கு ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம். சோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். என் வீடியோவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் சேனல் க்ரோ ஆகும். நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் போட்டுட்டு இருப்பேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வந்து உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய். பாய்.